ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1992 ரிலீஸ் ஆன ஒரு எரோட்டிக் த்ரில்லர் படமான பேசிக் இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வீட்டில் தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கும்போதே அந்த தனியாக இருக்கிற பொண்ணு அந்த ஆளை கொண்டுறான். ஸோ ஒரு கொலை நடந்துருது. இந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக டிடெக்டிவ் நிக் அப்படிங்கிற ஹீரோ வராரு. ஸோ நிக் வந்து பார்த்ததுக்கப்புறம் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இறந்து போன நபருடைய கேர்ள் ஃப்ரெண்டு மேலே சந்தேகம் வருது. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவலிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கேத்ரின் அவங்க பேர், அவங்கள விசாரிக்க போகிறாங்க. ஸோ கேத்ரின் விசாரிக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கேத்ரின் நாவல் எழுதிக்கிறாங்க. அந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த கொலை நடந்துக்கிற மாதிரி ஒரு சம்பவம் அவங்க நாவலில் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே கொஞ்சம் டவுட் வருது. இருந்தாலும் இவங்களே நாவலை எழுதிட்டு இந்த கொலையை செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற 2 தாட் இருக்கிறதுனால போலீஸால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் போகுது. அதே சமயம் கேத்ரினை பார்த்ததுலேருந்து நிக்கிக்கு கேத்ரின் ஞாபகமாகவே இருக்குது. அதே மாதிரி கேத்ரினோட அழகுலேயே ஹீரோ மயங்கிடுறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு இணைப்பிரியாத ஒரு ஈர்ப்பு உண்டாகி கடைசியில் அவங்க 2 பேரும் அடிக்கடி தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விசாரிக்க போன இடத்துல ஹீரோ இப்படி விசாரிச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஹீரோயின் மேலே சந்தேகப்படும் போது பூரா இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுனால ஹீரோவால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் போகுது. ஒரு கட்டத்தில் இந்த கொலை செஞ்சது யார், இது எப்படி நடந்தது, இதற்காக ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஸோ ஹீரோக்கு என்ன ஆச்சு, அந்த கேத்ரினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் படத்துடைய மீறி கதை. இந்த படம் முழுக்க ஒரு எரோட்டிக் த்ரில்லர் படம் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் தனியாக பாருங்க. ஏன்னா இந்த படத்தில் நிறைய 18+ காட்சிகள் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் தனியாக பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த படத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்குறவங்க பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட ஒரு சூப்பரான செம்மையான ஒரு படத்தை நாளைக்கு எடுத்து வந்து பார்க்குறேன். பாய்.